ரொம்ப நல்லது. அதான் சொன்னேனே, எனக்கு சென்னைக்கு வர ப்ரோக்ராமே இல்ல. வா, என் ஆபீஸ்க்கு இதுக்கு முன்ன வந்திருக்கே நீ? இல்ல, இதான் ஃபர்ஸ்ட். சந்தோஷம். இது இப்போதைய ஆபீஸ். பக்கத்துலயே பெருசா காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங். பிரகாஷ் என் அண்ணன் பையன். டாக்டர் தெரியுமில்ல? ஓ தெரியும். ஹலோ டாக்டர் சிரியன், how do you do? சத்யம் டாக்டர், he is the GM of the சத்யம் மில்ஸ். இவன் அசஞ்சாதான் இங்க எதுவுமே அசையும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு ஃபோன் இருக்கு. ஹலோ. நானே சில சமயம் இவன் சொல்லித்தான் அசைவேன். அப்புறம் நீ திடீர்னு பொண்ணு கேட்டோன்னே என் வீடே திருவிழா மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, திடீர்னுலாம் ஒண்ணும் இல்ல. நான் இடையில சென்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தேன். அங்க ஒரு பொண்ணை பார்த்து துரு அழகா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருந்துச்சு. விசாரிச்சா ஓம் பொண்ணுன்னு சொன்னாங்க. யா 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 யா. வேற யாராவது கேட்கறதுக்குள்ள நான் முந்திக்கலாம்னு கேட்டேன். உன் குடும்பத்தை பத்தி கேட்க மறந்துட்டேனே. உன் மூத்த பொண்ணு டாக்டர் இல்ல? ஆமா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல பிராக்டிஸ் பண்றா. குடும்பமே டாக்டருங்க. வெளியே ஒருத்தர் சம்பாதிக்க விட மாட்டீங்களே. ஆமா, என் மருமம் வேற ரெண்டாவது பொண்ணா? உன் குடும்பத்துல என் பொண்ணு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் தான். பட் மாடர்ன் டேஸ்ல உன் பையன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியல. அதனால என்ன? அதனால அவன் என் பையன். ஏன் பாவம், சின்ன வயசுலயே தாயை இழந்துட்டான். நான் ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து தான் அவனை வளர்த்தேன். ஆனா ஒண்ணு, கோடீஸ்வரம் புள்ளங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுன்ட்டு படிச்சுட்டு சின்ன வயசுல கார்பரேஷன் ஸ்கூல்ல அமைச்சு தான் படிக்க வச்சேன். ஒரு நடுத்தர குடும்பத்துல எப்படி வளர்ப்பாங்களோ அப்படி தான் வளர்த்தேன். இப்பதான் கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுல இருக்கான். லட்சுமி பத்தி நீ நினைக்கிற மாதிரி உன் பையன் இல்ல. நான் விசாரிச்சதுல 7 பேரை காதலிக்கிறான், 4 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு ப்ராமிஸ் பண்ணிடுறான். அந்த காலத்துல இந்தியாவில இருந்த மகாராஜாவுக்கு எல்லாம் 6-7 மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி இவன் காதலிக்கிற பொண்கள் எல்லாம் முத மகாராணி, 2வது மகாராணி, 3வது மகாராணின்னு சொல்லிட்டு இருக்கான். என் பொண்ண எத்தனாவது மகாராணியாவா கொடுக்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. உன்னை ஹர்ட் பண்றதுக்காக நான் சொல்ல. இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற இத்தனை கோடி சொத்தையும் உன் பையன் புத்திசாலியா இருந்தானா ஒரே வருஷத்துல சம்பாதிச்சிடுவான். இன்னைக்கு இருக்கிற இதே உலகத்துல அவன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோவா இருந்தானா ஒரே வருஷத்துல பூரா சொத்தையும் அழிச்சிட்டு தெருவில் நின்னா கூட ஆச்சரியப்படுத்த ஒண்ணு இல்லை. லட்சுமி பத்தி உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குப்பா. உன் ஹெல்த்தோ சரியில்லை. இந்த சமயத்துல வேலைங்கிறது வரலாம். நீ நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கணும். அது சொல்லதான் நான் வந்தேன். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க டாடி. சத்தியம் எங்க இருந்தாலும் உடனே வர சொல்லு. ஓகே டாடி. என்ன இது? கேப்சூல் இருந்த மருந்துல எடுத்து கீழே கொட்டிட்டு இருக்க? பெரியவருக்கு தான். பெரியவர் டெய்லி சாப்பிட வேண்டிய டேப்லெட்ஸ். பாவம், நான் எதை கொடுத்தாலும் நம்பிக்கையோட சாப்பிடுவார். என்ன புரியலையா? டே சர்மா, நம்ம எதை பண்ணாலும் எவிடன்ஸ் இல்லாம பண்ணணும். இப்படிதான் எனக்கு ஒரு அப்பா இருந்தான். அவன் டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்து கலாட்டா பண்ணுவான். தாங்க முடியல. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு அப்பனே தேவையில்லாம போயிட்டான். பார்த்தேன், டெய்லி 1000 ரூபாய் கொடுப்பேன். காலைல ஒரு ஃபுல்லு, மத்தியானம் ஒரு ஃபுல்லு, ஈவினிங் ஒரு ஃபுல்லு. மேட்டர் ஆஃப் 60 days செத்து போயிட்டான். ஊர்ல எல்லாம் சொன்னாங்க அவன் தண்ணி அடிச்சு செத்து போயிட்டான். ஆக்சுவலி அவனை கொன்னது நான் தான். எதை செஞ்சாலும் எவிடன்ஸ் இல்லாம செய்யணும். சர்மா, விளையாட்டுலயே மோசமான விளையாட்டு மனித விளையாட்டு. மனிதர்களோட வாழ்க்கையில விளையாடுற விளையாட்டு. அதுல ஜெயிச்சிடணும். தோத்தா மரணம் தான். அது சரி, இந்த கம்பெனியில அப்பா கிட்ட போராடி கொள்ளையடிச்சு அவர் பையனுக்கு 5 லட்சம் ரூபாய் அனுப்புறியே, அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. புரியலையா? டேய், என் அப்பனுக்கு குடிங்கிற பழக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனா இவனுக்கு வயசுன்னு ஒண்ணு இருக்க. அடா, அவன் பாக்கெட்ல 500 ரூபாய் இருந்தாலும் என்ன ஆட்டம் ஆடுறான். நான் இவனுக்கு மாசம் இவன் பாக்கெட்ல 5 லட்சம் ரூபாய் வைக்கிறேன். இவன் ஆடுறத யாரு கேட்கறது? இந்த பணம் இருக்க, அது என்ன பண்ணணுமோ பண்ணிடும். நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றதே இல்லை. ஆமா, இந்த மாசம் 5 லட்சம் ரூபாய் அனுப்பிச்சிட்டல? அனுப்பிட்டேனே. அனுப்பிட்டியா? அப்ப ஆடுவான் பாரு. குட் மார்னிங் டாட். குட் மார்னிங். நீங்க எப்போ வந்தீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். எப்ப வந்தேன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் அதானே கேட்க போறீங்க? அப்படி வரீங்களா? முதலாளியோட சேர்ல உட்காந்துருக்க. இந்த சேர்ல உட்காரதா இருந்தா கம்பெனி நிர்வாகம் பத்தி கொஞ்சம் தெரியணும். இல்ல நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னாவது தெரியணும். உனக்கு தெரியுமா? அது என்ன டாட், ஃபிளாப்பில ஃபீட் பண்ணா கம்ப்யூட்டர்ல தெரிஞ்சுக்கிற விஷயம் தானே.
உண்மைதான். அது என்ன வெறும் கம்ப்யூட்டர், நீ பட்டனை அமைக்கினா சொத்தே இல்லாட்டி போனா கூட இருக்கிற மாதிரி காட்டிடும். அது வெறும் மிஷின். ஆனா இது அப்படி இல்லை. இந்த கம்பெனிங்கிறது பல பேருடைய வியர்வையாலும் உழைப்பாலும் உருவானது. உன் வயசுல ஒருவேளை சோத்து கூட வழி இல்லாம எவ்வளவு நாள் நான் பட்டி இருந்திருக்கேன் தெரியுமா? நான் முதல்ல வேலைக்கு போனது ஒருவேளை சோறு கிடைக்கும் அந்த நம்பிக்கையில தான். சத்தியம் மில்ஸ் ஒரு நாள்ல வந்தது இல்ல, என் உசுறு உருக்கி உழைச்சிருக்கேன். என்கிட்ட வேலை செஞ்ச 1000 பேர் இன்னைக்கு ரிட்டையர் ஆகி சந்தோஷமா வீட்டுல இருக்கான். ஆனா நான் இன்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கேன். நானே ஒரு ஆபீஸ்ல பியூனா வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா இன்னும் 3 மாசத்துல ரிட்டையர் ஆகி நிம்மதியா வீட்டுல ஈஸ்டர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு கையில பேப்பரும் ஒரு கையில காப்பின்னு வச்சுக்கிட்டு சந்தோஷமா பொழுது ஓட்டிட்டு இருப்பேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க டாட். கம்பெனி நான் பாத்துக்கிறேன். இந்த கம்பெனியை எடுத்து நிர்வாகம் பண்றதுக்கு உன்னுடைய படிப்போ அனுபவமோ எதுவுமே உதவாது. உண்மையிலேயே உனக்கு என் பேர்ல அக்கறை இருந்தா, நீ என்னை மதிக்கிறதா இருந்தா, ஆரம்பத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கைய சென்னையில ஒரு 3 மாசம் நீ வாழணும். சரி டாட். உறுதியா சொல்றியா? ப்ராமிஸ். இப்பதான் என் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சரின்னு ஒத்துக்கிட்ட பார். That was most impressive. வாழ்க்கையில எதையுமே சவால் எடுத்துக்கிறவன் தான் என் முன்னுக்கு வருவான். உன் பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒரு 3 மாசம் மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான்லாம் போயிட்டு வரேன். வந்தப்பறம் நம்ம மெட்ராஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல சந்திப்போம். ஆனா முக்கியமான ஒண்ணு, இந்த 3 மாசத்துல என்னால உனக்கு கிடைச்ச பணம், படிப்பு, அந்தஸ்து எதையுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே? நான் உனக்கு வச்ச சத்தியம்ங்கிற பேர் கூட வேண்டாம். ஒரு புது மனுஷனா வாழ்ந்துட்டு வா. ஒரு வட்டம் போட்டு இனிமே நீ இப்படித்தான் வாழணும்னா கண்டிஷன் நான் போடல. சுதந்திரமா வாழ். உனக்கு பிடிச்சிருந்தா திருடு, பொய் சொல்லு, கொள்ளையடி, ஆசைப்பட்ட பிச்சை கூட எடு. ஆனா எதுவுமே உன் சொந்த முயற்சியா இருக்கணும். அப்படி உன்னால வாழ முடியல, கஷ்டமா இருந்துச்சுன்னா உடனடியே திரும்பி வீட்டுக்கு போயிடு. கஷ்டப்பட்டு இருக்காது. ஆனா 3 மாசத்துல முடியாம பாதியிலே திரும்பி வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். ஆனா நல்லபடியா அந்த 3 மாசத்தை முடிச்சுட்டு வந்தேன்னா என்னை விட சந்தோஷப்படுற அந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டேன். அப்படி ஒரு சந்தோஷத்தை உங்ககிட்ட நான் பிச்சையா கேட்கிறேன்ப்பா. ஏதோ அப்ப சொல்லிட்டானேன்னு இந்த 3 மாசம் வாழ்க்கையை சகிச்சுட்டு வாழாத. எந்த சூழ்நிலையும் ரசிச்சு வாழ். ஓகே? குட், வெரி குட். தர்மம் பண்ணுங்கய்யா, தண்ணி பாக்கெட் வாங்கினீங்க. தர்மம் பண்ணுங்கய்யா, தண்ணி பாக்கெட் வாங்கினீங்க. ஐயா, என்னப்பா இது? சென்னைக்கு வந்த முதல் குரலை இப்படி கேட்கிறது? என்னது? சென்னையில குளிச்சு குண்டியை கழுவிட்டு 2 கிளாஸ் நல்ல தண்ணி குடிச்சானா அவன் தான் இன்னைக்கு பெரிய கோட்டீஸ்வரன். உள்ள போய் பார் சார். லிஃப்ட்? ப்ளீஸ். எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆமா, என் ஃப்ரெண்டு இறந்துட்டா. ஐ அம் சாரி. இப்போ நீங்க அங்க தான் போயிட்டு வரீங்களா? இப்போ இல்ல, நான் 5வது படிக்கும் போதே இறந்துட்டா.
ஓ காட், அதுக்கு இப்ப அழுவுறீங்க? போன மாசம் ஊட்டிக்கு போய் ஒரு வாரம் ரூம் போட்டு அழுன்னு அழுதுட்டு வந்தேன் தெரியுமா? நானும் உங்களை மாதிரி தாங்க. மழை பெஞ்சு அழுவேன், வெயில் அடிச்சு அழுவேன், காத்தடிச்சாலும் அழுவேன். ஐயோ, நீங்களும் என்ன மாதிரி தானா? நீங்க எங்க போறோம்? எனிவே, எங்க வேணாலும். நீங்க உங்க வீட்டுக்கு பிடிவாதமா கூப்பிடுறீங்கன்னா I can't say no. I come there. What's there? நான் உங்களை கூப்பிடவே இல்லையே. So what? நீங்க கூப்பிடுவீங்க. It's all in the game. Stupid. இவனுக்கு போய் lift கொடுக்கணும். சீ, பொறுக்கி. போடா. போலீஸை கூப்பிடுவேன். Get out. See you, baby. போடா. டோர் சாத்திட்டு மடியா. Excuse me. Yes. May I help you? No thanks. Hey, don't mind. I help you, da. I call the police. You call the police? Shit! Help பண்ண வந்தா கூட இந்த கண்ட்ரில கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? I pity this country. I pity. I'm in Pasia. Please. Hey guys, help me. Please, I am in hungry. In this country, I am in hungry. யோ நல்லா பாரியா. ஏரியா டைம் ஆகுது, சும்மா தேடிக்கிட்டே இருக்க. இல்ல சார். என்னது இல்லையா? ஒரு 50 ரூபா வாங்கி வெட்டி விடு. குடியா. எனக்கு 50 ரூபாய் கொடு. எதுக்கு? அவரு கொடுத்தல்ல. அவருக்கா லைசென்ஸ் எல்லாம் கொடுத்தேன். லைசென்ஸ் இல்லல்ல, அப்ப கொடு. யோ யாரையா நீ கிண்டலா பண்ற? போயா, ஆளை பாருங்க வந்துட்டாரு. கிளம்பியா. இட்ஸ் டூ பேட். எடியா வண்டி எடியா. நம்ம டிவி நியூஸ் ரீடிங் இன்டர்வியூக்கு தமிழ் பேர் அவங்கள வர சொல்லியிருந்தோமே, வந்திருக்காங்களா? நிறைய பேர் வந்திருக்காங்க சார். அப்படியா? அவங்க பேரெல்லாம் பாடி. கார்த்திகேயன், முருகன், தமிழ் கிருக்கன். ஸ்டாப். தமிழ் கிர்கன் பேரே டிஃபரெண்டா இருக்கு. ஆமா சார். முதல்ல அவரை வர சொல்லு. வணக்கம் ஐயா. நீடா தமிழ் கிர்கனா? ஆம், உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்கு. இதெல்லாம் ஆட்டோ பின்னாடி தானே எழுதியிருப்பாங்க. அகத்தில் இருக்க வேண்டியது ஆட்டோவில் மட்டும் இருப்பது வேதனை. நீ பேசுறது எனக்கு ஒன்றும் புரியல. நன்றி. நான் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணணும். பண்ணிக்கங்க. நீ வலம்புரி ஜான் மாதிரி பேசி காமி பார்க்கலாம். எதுக்காக வலம்புரி ஜான் மாதிரி நான் பேசணும்? என்ன மாதிரி நான் பேசுறேன். Listen, do what I say. Understand? அப்பதான் உனக்கு இங்க வேலை கிடைக்கும், man. பேசு. சரி, பேசுறேன். இந்த அவரை விதை இருக்கிறத அதை அகத்திக்கீருடன் சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வாதம் தீருமா என்றால் தீரும். சில பேர் சொல்றான் தீராதுன்னு. தீராதுங்கிறவனுக்கு தீராது. இவ்வாறாக சாப்பிட்டு வந்தால் வருடத்தின் இந்த நாள் மாத்திரமல்ல, எல்லா நாளுமே இனிய நாளாகவே மலரும். வாய்ஸ் நல்லா தான் இருக்கு. நீ உட்கார்ந்து நியூஸ் படி பாப்போம். ராமு, அந்த ஸ்கிரிப்ட் கொடு. இந்தாங்க சார். நன்றி. ஊ லாபம் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்னது இது? திருக்குறள். ஐயோ, நீ 5 seconds வேஸ்ட் பண்ணிட்ட, man. இந்த 5 secondsல நான் ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டுடுவேன். நீ நியூஸ் மட்டும் படி. படிக்கிறேன். வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது தமிழ் கிறுக்கன். வாழைப்பழ தோல் வழுக்கி வாலிபர் உயிர் ஊசல். இந்த வருடமாவது மழை பொழியுமா? சென்னை மக்கள் துக்கம். இடைத்தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது நாங்கதானுங்கோ. மார்தட்டுகிறார் மார்க்கண்டேயன். பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? குமுறுகிறார் கொழுக்கு முழுக்கு நடிகை குமுதஸ்ரீ. பக்கத்துக்கு பக்கம் பரபரப்பு. கோபுரம் வாங்கி விட்டீர்களா? ஐயோ, no. நீ தமிழை கொலை பண்ற. யார், நானா? Yes, உன் தமிழ் உச்சரிப்பு சரியில்லை. You just get up. Next year, எலிசபெத் போச்சு. சார், அது எலிசபெத். Oh yes, எலிசபெத். அவளை வர சொல்லு. இப்பவும் அப்படிதான் சொல்றான். அவ பேசுறது பார்த்து நீ கத்துக்க. Alia. Good morning, Good sir. morning. Ukaru. No, not yet there. Pada kudia. Padimani. வணக்கம். வாழைப்பழத்தோல்
வலிக்கு வாலிபர் உயிர் ஊசல். ஊசலா? தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்தனா ஏன் ஊசலாடாது? இந்த வாரம் மழை பொழியுமா? சென்னை மக்கள் தூக்கம். பாத்தியா மேன், பாப்பா தூக்கத்தக்குது எவ்வளவு தூக்கலா சொல்லுது. இடாய் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது யார்? ஆட்சியா? ஏது காரக்குடி பக்கம் கேட்டாங்கனாக்க பெரிய கலவரமே வந்துரும்டி. பாத்தியா மேன், இதுக்கு பேர் தான் மாடுலேஷன். எது இதுவா? ஆட்சிய ஆட்சிங்கிறா, பழத்தை பழம்ங்கிறா, இதெல்லாம் ஒரு தமிழ். இதுதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். இதெல்லாம் உனக்கு புரியாது. You just get out. கெட் அவுட்டா? தமிழுக்கு கெட் அவுட்டா? அப்படி நான் ஆங்கிலத்துக்கு கட் அவுட்டா? இத நான் சும்மா விட மாட்டேன். ஏய் வித் அவுட், உனக்கு சரியா தமிழ் பேச வராது? எனக்கு வந்தாதான் தமிழ் அப்ப பேசுவார். கோவம் வந்து தமிழ் பேசு. எனக்கு வரலையே. நான் வர வைக்கிறேன்டி, போடி வாத்து. ஓய் என்னயா மேல கை வச்சீங்க? வேமா நீ சோமாரி. உன் மூஞ்சில என் பிச்சாங்காய வெட்ட. என்ன பெரிய பர்பானே போடாங்க பாடு. அவ்வளவுதான் பேமானி. யார் கையில வச்சீங்க? கீச்சிடுவேன் போடாங்க என் மாடர்ன் ட்ரெஸ்ஸ பார்த்து மயங்கிராதீங்க இளைஞர்களே. வாயை திறந்தா உள்ள ஒரு மினி கூவமே வச்சிருக்காளுங்கடாப்பா. யாரும் வர மாட்டாங்க. ஏன்? நான் இருக்கேன்ல. யாரா நீ? இந்த மாதிரி எங்கல்ஸ் குரல் கொடுத்தா நாங்க வருவோம். நாங்கள்லாம்னா? நாங்க நிறைய பேர் இருக்கோம். யாராவது ஒருத்தர் வருவோம். ஏய் உனக்கு நான் ஹீரோ நினைப்பா? நினைப்பு இல்லடா, அதான்டா என் பொழப்பு. பானையெல்லாம் உடைச்சிட்டா, பொரியெல்லாம் கொட்டிட்டா, விடாதீங்களா? எம்ஜிஆர் அடிச்சே திருந்தாதவனுங்க கடைசி வரைக்கும் திருத்த மாட்டானுங்க. என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ற பாவி. நாங்கெல்லாம் கிராமம், எங்க கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத. மானம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சு.